கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பிளே ஆஃப் ரேஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ பிளே ஆஃப் வென்யூலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரீஷெட்யூல் பண்ண மேட்ச்ல இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வெஸ் ஆர்ஆர் விளையாடினாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண்ராம் சார் நம்ம கூட இருக்கிறவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர் சார். சிஎஸ்கே வெஸ் ஆர்ஆர் இந்த மேட்சை எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னுமுமே டேபிள் லீஸ்ட்ல தான் இருக்காங்க சிஎஸ்கே. அந்த 10th பொசிஷனை தாண்டவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பேட்டிங் தான் வீக் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏமாற்றம், மீண்டும் ஏமாற்றம், மற்றொரு ஏமாற்றம். இந்த சீசன் எப்படி என்ன மாதிரி ஆடினாலும் நாங்க வந்து வெற்றி பெறுவது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதமா ஆடின மாதிரி இருந்தது. பேட்டிங்கே 220 230 அடிக்க வேண்டிய பிச்சில் 186 187 எல்லாம் அடிச்சா போதாது. அண்ட் யாருமே கோர்ஸ் நம்ம மாத்திரை நல்லா ஆடினாரு, அண்ட் பிரீவிஷ் நல்லா ஆடினாரு, சிவம் துபே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு கடைசி 2 ஓவர் ஒரு ஆடி ஒரு 6-10 பால் ஆடி இருந்தாருன்னா இன்னும் ஸ்கோர் 200 கொண்டு வந்திருக்கலாங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. கடைசியில் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பேட்டிங் யாருமே வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடல. அண்ட் ஈவன் தோனி ஆடுறத பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப 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 வருத்தத்தை தான் கொடுத்தது. அவரால் அடிக்கவும் முடியல. எவ்வளவு மேக்சிமம் ட்ரை பண்ணாரு. காலம் கடந்து விட்டது, நேரம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறத 2 வார்த்தையை தான் சொல்ல முடியுது. ஸோ ஓவரால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. அண்ட் போலிங் பேசுவோம் நம்ம. நீங்க சொல்லுங்க, கேளுங்க. அதான் சார், சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸை வந்து விட்டுட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த ரன் ரேட்டை வந்து 10 per over அப்படிங்கிற ரன் ரேட்டை தான் வந்து கடைபிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமயத்துல அதை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? பேக் டு பேக் விக்கெட் விழுந்ததுனாலயா, இல்ல தோனி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் அந்த 3 ஓவர் பாத்தீங்கன்னா ரன்னே இல்ல. 18வது ஓவர் 4 ரன்னு, 19வது ஓவர் 6 ரன்னு, 20வது ஓவர் 7 ரன்னு. என்ன காரணம் சார்? இல்ல, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆர்ஆர் போலிங், அந்த மத்வால் வந்து நல்லா போட்டாரு. ஒரு ஓவருக்கு 3 யார்கர் போட்டாரு. நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், சிவம் துபே நம்மளுடைய ஸ்டார் அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். இப்போ இருக்கிற டீம்ல அவர் தான் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கிரிக்கெட்டர். அது தவிர வந்து நல்லா அடிக்கிற கிரிக்கெட்டர். அண்டு தோனி எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு எவ்வளவு வயசானாலும் அவரால் வந்து சிக்ஸர் அடிக்க முடியும்னு காட்டியிருக்காரு. 2 பேருக்குமே அவங்களால இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அது கடைசி 2 ஓவர் ரொம்ப நல்லா போட்டாங்க. அவரு பாம்பே ஃபாஸ்ட் பவுலர், அவரு நமக்கு ஆன பவுலர், அவரே நமக்கு வந்து ஆமா தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு. அவரு அசரங்கா வந்து ரொம்ப நல்லா போட்டாரு இன்னைக்கு. அவர் வந்து 4 ஓவர்ல 29 ரன் தான் கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஆமா. எப்படி எவ்வளவு ட்ரை பண்ணி ஆட முடியல, அதான் உண்மை. அதுக்கு காரணம் வந்து என்னங்கிறது, ஒருத்தருக்கு வந்து வயசாயிடுச்சு. அவருக்கு வந்து டெஃபினட்டா பந்தை வந்து லேட்டா தான் அவரால் சைட் பண்ண முடியறது. அவருக்கு பவர், ஸ்ட்ரோக்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு வாங்க. லெக் சைட்ல ஒரு ஸ்ட்ரோக் வந்து 2-3 சாதாரண பால் அவரால் சிங்கிள் தான் அடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி அவுட் ஆன பாலும் அவருடைய தோனி வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி அந்த பாலை எப்படி அடிப்பாருன்னு நம்ம நினைச்சு பார்த்தா தெரியும். ஸோ அவருக்கு டெஃபினட்டா காலம் கடந்துருத்து. அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து சீரியஸா அவர் வந்து தன்னை பத்தி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்படி வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன விதத்துல இருக்கணும் அப்படிங்கறத அவர் தான் தீர்மானம் பண்ணணும். ஓவரால் இட் இஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. எப்போ 187 ரன்னுக்கு இது ஃபோல்ட் ஆயிட்டாங்களோ, ஒரு 20 ரன் ஷாட், நல்லா கிளியர் 20 ரன் ஷாட். அதனால வந்து ஜெயிக்க முடியுங்கிறது நம்பிக்கையே இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை, நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. லாஸ்ட் கேகேஆர் மேட்ச கூட நம்ம பார்த்தோம்னா இதே மாதிரிதான் 5 விக்கெட் போயிருந்தது பவர் பிளேக்குள்ளேயே. பட் அங்கேருந்து மேட்சை எடுத்துட்டு வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. டோட்டலாவே 2025 ஐபிஎல் நம்ம எடுத்து பார்த்தாலே பவர் பிளேல நிறைய விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வாட்டியும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. குறைந்தது 3 விக்கெட்டாவது பவர் பிளேல நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? அதுக்கு காரணம் வந்து இங்க முதல் 5-6-7 மேட்ச்ல பவர் பிளேல வந்து நம்மளால ஒரு 40-38 ரன்னுக்கு மேல அடிக்க முடியல. அப்படிதான் இருந்தது.
அதை எப்படியும் ஒரு 60 ரன்னுக்கு வரணும், 65 ரன் கொண்டு வரணும் அப்படின்னு கடைசி ஒரு 3 மேட்சா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது விக்கெட் லூஸ் பண்றாங்க. அந்த விக்கெட் லூஸ் பண்ணா பரவாயில்ல, ஒரு ஸ்கோரை வந்து 65 ரன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு போக்கஸ் இருக்கு. இன்னைக்குதான் 68 நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஐ திங்க் இந்த ஐபிஎல் சீசன்ல சென்னை சூப்பர் கிங் அடிச்ச மேக்சிமம் ரன்ஸ் இது பவர் பிளேல இன்னைக்குதான். இந்த ப்ராசஸ் தே லூஸ் 3 or 4 விக்கெட்ஸ். அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே அவங்க வந்து அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அப்படி ஒரு 65 ரன் அடிச்சுட்டா ஸ்கோரை வந்து 200 கொண்டு வந்துரும் அப்படின்னு நம்பினாங்களோ ரொம்ப தெரியல. அது மாதிரிதான் பண்றாங்க. பட் அவங்களுடைய ஐடியாஸ் எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்கிறது. ஸோ அவுடேட்டட் ஸ்ட்ராட்டஜி. போலிங் வரைச்சு சொல்றேன். அவரு என்னால சில போலிங் சேஞ்சஸ் எல்லாம் என்னால வந்து ஒத்துக்கவும் முடியல. அது ஓவரால் இட் இஸ் எல்லா இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் சிஎஸ்கே ஹஸ் ஃபெயில்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அதான். சில பவுலிங் சேஞ்சஸ்லாம் உங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எந்த சேஞ்சை நீங்க பாக்குறீங்க? எந்த இடத்துல யாரை கொண்டு வந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 3 ஓவர் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டுட்டாங்க. காம்போஜ் அண்ட் கலீல் அஹ்மத். 48 49 ரன் தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பவர் பிளேல 56க்கு 1 சார். 56 ஓகே. ஈவன் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிருக்காங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த காம்போஜ் ரொம்ப நல்லா போட்டாரு. ஹி டிசர்வ் மோர் விக்கெட்ஸ். பட் கலீல் அஹ்மத் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட். அகைன் ஒரு ஓவர் நல்லா போடுறாரு, 2 பால் நல்லா போடுறாரு, அப்புறம் ஒரு 4 ஒரு 6 கொடுத்துறாரு. அந்த 3 6 ஓவர் ஆகி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்குச்சு. பத்திரானா ஒரு ஸ்டார் பவுலர். அவர் ஏன் முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? எப்பவுமே ஒரு 10 ஓவர் கழிச்சு 12 ஓவர் கழிச்சு கொண்டு வரணும்னு தான் அவங்க வந்து மனசுல நினைச்சுட்டே இருக்காங்க. அதே டெம்ப்ளேட் இல்ல நான் வரேன் அதுக்கு இல்ல நான் சொல்லி முடிச்சவங்க எனக்கு கேளுங்க. அதே டெம்ப்ளேட்ல தான் ஆடுறாங்க. பட் இன்னைக்கு 9வது ஓவர் கொண்டு வந்தார். ஒரு ஓவர் 2 ஓவர் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான். அது போறாது. பத்திரானா வச்சு அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போட்டு இருக்குச்சு. அதே ட்ரெண்ட்ல ஒரு 7வது ஓவரே அவர் கொண்டு வந்து போட்டிருக்கலாம். அஸ்வினை கொண்டு வந்தாரு. அஸ்வின் அந்த நியூ பாய், யங் பாய் ரகுவன்ஷி பிரமாதமா ஆடினாரு. சூரியவன்ஷி ரொம்ப நல்லா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு 6 அடிச்சாரு அவரை. அவங்க எல்லாம் நல்லா ஒரு ப்ரிப்பேர்டா இருக்காங்க, ஒரு நல்லா ஆடுறாங்க. நம்ம அதுக்கு தகுந்தா போல ஆடுறது இல்லை. அதான் உண்மை. பத்திரானா இந்த ஹோல் சீசன் அவரை வந்து 10 ஓவருக்கு முன்னாடியே கொண்டு வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 9வது ஓவர்ல கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் 9வது ஓவர் முன்னெல்லாம் போட்டாரு. 2 ரன்னும் 3 ரன்னும் தான் கொடுத்தாரு. பட் அவர்கிட்ட இருந்து இன்னும் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு விக்கெட் எடுப்பாருங்கிற நம்பிக்கையே கேப்டனுக்கு வரலையோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி பத்திரானா வந்து 13 ஓவர் கிட்ட தான் எடுத்துட்டு வருவாங்க. டெத் பவுலிங்ல தான் அவர் யூஸ் பண்ணுவாங்க எப்போதுமே. இந்த வாட்டி ஃபார் சேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா 13 ஓவருக்கு அப்புறம் எடுத்துட்டு வர பத்திரானாக்கு 4 ஓவர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி முன்னாடியே எடுத்துட்டு வந்தாங்க. ஓவராலாவே இந்த ஐபிஎல் 2025ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு பத்திரானா. முதல் 4-5 மேட்ச் ரொம்ப பேடா போட்டாரு, ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஒரு லாஸ்ட் 3-4 மேட்சா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா போடுறாரு. பட் அவரோட பெனிட்ரேஷன், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் கம்மியா இருக்கு. அதே சமயத்தில் ரன் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணி போடுறாரு ஒரு 3-4 ஓவரா, 3-4 மேட்சா. பட் அது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க ஸ்ரீலங்கா கிடைச்சு அங்க இருக்கிற லோக்கல் கோச் வந்து அவர் போலிங் ஆக்ஷனை மாத்திட்டாங்க, அவருடைய ஆங்கிள் ஆஃப் டெலிவரி எல்லாம் ரொம்ப மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் எப்படி பார்த்தாலும் அவர் ஃபுல்லா எல்லா மேட்சும் ஆடுறாங்க. எல்லா மேட்சும் அவரை வந்து அவரை நம்பி அவரோட 4 ஓவரை நம்பிதான் ஆடுறோம். ஏன் அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா நம்ம ட்ரை பண்ணவே இல்லை? ஏன் இப்படி ஒரே மாதிரி 12 ஓவர் 14 ஓவர் 16 ஓவர் அதே மாதிரி போடுற மாதிரியே போடணும்? அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு டீம் மேனேஜ்மெண்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஃப் நாட் தோனி. அதுக்கு அது மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டா கூட இன்னைக்கு நூர் அகமட் கம்ப்ளீட்டா ரொம்ப போர் போலிங். அஸ்வின் இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் நல்லா போட்டாரு. 2 விக்கெட், ஒரே ஓவர்ல 2 விக்கெட் தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவரால் ஒன்றும் பண்ண முடியல. செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர் வாஸ் வெரி குட். திருப்பி லாஸ்ட் ஓவர் போடச்சே அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, ஈஸியா போயிடுச்சு சிச்சுவேஷன். ஸோ நத்திங் டு லூஸ் ஃபார் த மேனர். அந்த நேரத்தில் ஒன்றும் நல்லா ஒன்றும் பண்ணி ஜடேஜா போலிங் ரொம்ப டிசப்பாயிண்டிங். ஷார்ட்டா போட்டாரு. ரொம்ப 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 சிஎஸ்கே உடைய இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது எனக்கு. சூரியவன்சியோட அந்த பேட்டிங் எப்படி பாக்குறீங்க நீங்க? இன்னைக்கு ஒரு 1/2 சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு. அஸ்வின் ஓவர்ல தான் அவரும் அவுட் ஆனாரு, சஞ்சு சாம்சனும் அவுட் ஆனாரு.
அவர் எப்போதுமே பவர் பிளேல எப்போதுமே அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பட் ஆனா ஃபார் ஏ சேஞ்ச் இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோம்னா பவர் பிளே வரைக்கும் ரொம்ப சாலிடா தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த அக்ரஷனே கொண்டு வந்தாரு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கவர் டிரைவ், அந்த 4 அடிக்கிறது அதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு. எப்படி இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் 14 வயசுல? உண்மையிலேயே நான் எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லா இருக்கிறது அவர் பேட்டிங். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வெயிட்டிங் கேம்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல அடைச்சே எல்லா பாலையும் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி அடிக்கச்சல எல்லா பாலையும் அடிக்க போய் தான் அடிச்சாரு. கிளிக் ஆச்சு, செஞ்சுரி அடிச்சாரு. ரொம்ப பிரமாதமா இருந்தது அதுவும் பாக்குறதுக்கு. ஆனா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, வெயிட்டிங் கேம் ஆடுறாரு, மீதி பேட்ஸ்மேனோட கம்பைன் பண்ணி ஆடுறாரு. அவங்க இன்னும் 2 அடிக்கச்சு தாங்க வந்து குவைட்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவரால் அடாப்ட் பண்ண முடியுது இந்த யங் ஏஜ்ல. அதே மாதிரி அவர் அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவர் போடச்சே நான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடா பார்த்தேன். எப்படி அஸ்வின் ஒரு வேர்ல்டுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், ஒரு பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் அச்சீவ்லாம் பண்ணவர். அவர் வந்து அவர் போலிங் போடச்சவே அவருக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் தருமாறுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு தடுமாற்றமும் இல்ல, ஒரு டென்ஷனும் இல்ல, பிரமாதமா ஆனாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 6 அடிச்சாரு. ஸோ அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய ஃபியூச்சர் தான். நம்ம வந்து இந்த யங் கிரிக்கெட்டரை நல்லா டெவலப் பண்ணி நல்லா குரூம் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாரா வந்து இந்தியாவுக்கு உருவாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அத பிசிசிஐ செய்யும், அவங்களுடைய கவுண்டி டீமும் செய்யணும். எல்லாரும் நம்மள நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு அவர்கிட்ட. அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஆடுறாருன்னா எனக்கு தோன்றது. சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் திருப்பியும் கம்பேக் கொடுத்து ஒரு வெற்றி, இப்படி ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கு ஆர்ஆருக்குமே. இப்போ ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க அவரோட கேப்டன்சி? நிறைய இந்த வாட்டி கேப்டனும் பண்ணல, ரியான் பராக் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. சோ எப்படி பாக்குறீங்க ஓவராலா? அவருக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம். சஞ்சு சாம்சனுக்கு இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டமான நேரம். அவரு கேப்டன்சி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் கேப்டன்சி பண்ணாரு. அவருக்கு சக்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்புறம் இன்ஜூரி ஆகி பராக் கேப்டன் ஆன உடனே அவரு கொஞ்சம் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் டீமோட பர்ஃபார்மன்ஸ் ஜென்ரலாவே சரியில்லை. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை கோச்சும் கேப்டனும் சரியா ஜெல்லாலையோ அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் மீடியால இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது வந்துடும் கூடிய சீக்கிரம், அந்த கரெக்டான நியூஸ் எல்லாம் வெளில வரும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஜெயிச்சது, ஒரு பெரிய வெற்றி கொடுத்தது, வெற்றி வாகை சூடினது அது ஒரு பெரிய விஷயம்தான். நல்ல கிரிக்கெட்டர் அவருக்கு வந்து எப்பவுமே அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் எதுலையுமே வரமாட்டேங்கிறது. பேட்டிங்லயும் சரி, கேப்டன்சிலையும் சரி, ஈவன் விக்கெட் கீப்பிங்ல கூட சில மேட்ச் ரொம்ப மோசமா விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு, சில மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டைம் தான் அவருக்கு. பட் ஸ்டில் குட் கிரிக்கெட்டர். அவருக்கு வந்து இன்னைக்கு விக்டரி வந்து அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கோம். அப்கோர்ஸ் கடைசி மேட்ச் இல்லையா ஆர்ஆருக்கு. ஆமா சார். ஸோ என்னால இதுக்கப்புறம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உடன் ஸ்பூன் நமக்கு தானா கேரண்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கு. நமக்கு ஒரு மேட்ச் இருக்கிறதுனால அதுல வந்து ஒரு பெரிய, அதுவும் ஐ திங்க் வி ஹேவ் டு பிளே அகைன்ஸ்ட் ஜிடிஆர். ஐ டோன்ட் நோ. ஆமா சார். அது சான்சஸே இல்லைன்னு தான் தோன்றது. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தா எப்படி ஜிடிஏ ஜெயிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஸோ உடன் ஸ்பூன் நமக்கு தான் கேரண்டி. கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ உடன் ஸ்பூன் எடுக்க போறோம். அதுதான் சிஎஸ்கேவோட அச்சீவ்மெண்ட் இந்த சீசனுக்கு. இதுலயா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நானும் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், அதுல எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ட்ரேட் ஆப்ஷன் ஒண்ணு ஐபிஎல்ல இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிப்பாங்க. இங்கேருந்து ஒரு பிளேயர் அங்க கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு பிளேயர் இங்க எடுத்துக்கிற மாதிரி. அது மாதிரி ஆர்ஆர்ல இருந்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு எடுத்துக்கிட்டு அஸ்வினை வந்து ஆர்ஆருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இது எந்த விதத்துல உண்மையா இருக்கும்? அப்படி நடக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? சஞ்சு சாம்சனை இங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது அஸ்வினோட தான் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன ஆர்ஆர் வந்து அஸ்வினை எடுத்துப்பாங்களாங்கிறது சந்தேகம் இருக்கு. டெஃபினட்டா ஆல்ரெடி ஆர்ஆர் விளையாடுற பிளேயர் தானே. என்ன பிளேயர் வயசாயிடுச்சு இல்ல, இப்ப வயசாயிடுச்சு. இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸையும் பார்ப்பாங்கல்ல. இஸ் எ ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர் நம்பர் 1. He is not in touch with game all the time. சீசன் பூரா அவரால் ஒரு கேம் ஆட போறது இல்லை, அவர் கிரிக்கெட் ஆட போறது இல்லை. வெறும் T20 மட்டும் தான் ஆட போறார். அதுலயும் ப்ராபபிளி தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடுவாரு, ஐபிஎல் ஆடுவார். அதுதான் தமிழ்நாடுக்கு ரஞ்சி டிராஃபியோ அல்லது விஜயதார டிராஃபியோ முஸ்டாக் அலி டிராஃபியோ ஆட போறது இல்லை.
அவரோட ஃபிட்னஸும் ஓரளவுக்கு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதெல்லாம் பார்க்கச்சு அவர் வந்து சஞ்சு சாம்சனுடைய பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இவரை விட. இவருக்கு 9.5 crore அவருக்கு மேலேயே 15 crore மேல அந்த கேப் இருக்கு. ட்ரேடிங்ல அந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. பட் சஞ்சு சாம்சனுக்கு நம்பர் 1 கேரளால அவருக்கு வந்து கேரளா கிரிக்கெட் அசோசியேஷனோட அவருக்கு லாஸ்ட் சீசன் அவர் இன்ஃபேக்ட் அவர் வந்து இதுல டீம்லயே எடுக்கல அவங்க. அதனால அவர் கேரளா விட்டு தமிழ்நாடுக்கு ரஞ்சி டிராஃபிக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு வந்த உடனே சிஎஸ்கே காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தா ரொம்ப வேல்யூபிள் தான். ஏன்னா தோனி ரிட்டையர் ஆகிறாரு. விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அவரோட விக்கெட் கீப்பிங் இதுவும் போயிடும் நமக்கு. அவரோட பேட்டிங் அப்கோர்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த வருஷம் உருவாயிடுச்சு அவரால். இனிமே இந்த இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி டஃப் ஐபிஎல்ல இனிமே வந்து அவரால் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸோ இல்லைன்னா ஒரு ஈவன் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸோ பேட்டிங்ல கொடுக்க முடியும்னு நம்ப முடியல. அவரோட விக்கெட் கீப்பரை பத்தி ஆஸ் அ விக்கெட் கீப்பர் மே பி குட். ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அண்ட் த கேப்டன் பேக்கேஜ் இஸ் ஸ்டில் குட். பட் we need to move on. We are not going to see only next season. அடுத்த சீசன் அதுக்கு அடுத்த சீசன் நல்ல கிரிக்கெட்டர்ஸ் நல்ல இதுவாகும். சஞ்சு சாம்சன் வரத்துக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. அவர் வந்து ஈவன் கேப்டனா கூட ஆகலாம். ஏன்னா கைக்வாட் வந்து ஆஸ் அ கேப்டன் சக்சஸ்ஃபுல்லா வரல. ஜடேஜா ஒன்னும் ஒரு சீசன் ஆடுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அவருக்கும் கேப்டன்சி திருப்பி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்ல. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அஸ்வினோட தான் ட்ரேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. இதுவும் எனக்கு கிடைத்த ஒரு தகவல் இது. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.